அண்மைச் செய்தி. கடந்த 24 மணி நேரத்தில் கடலூரில் 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. அதேபோல் சேலம் ஏற்காட்டில் 14 சென்டிமீட்டரும், சென்னை மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எந்தெந்த இடங்களில் அதிக அளவு மழை பதிவாகியிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயலின் காரணமாக புதுச்சேரியில 30 ஆண்டுகள் இல்லாத அளவு மழைப்பொழிவு ஏற்பட்டதை பார்த்திருந்தோம். அதே போல விழுப்புரத்திலையும் 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்திருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். இந்த நிலையில தற்பொழுது கடலூர்ல 23 சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைப்பதிவுக்கான விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வராங்க. அதுல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பதிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரவலாக மழைப்பதிவு தற்பொழுதும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அதிகபட்சமாக, அதாவது கடந்த 24 மணி நேரத்திலே அதிகபட்சமாக மயிலத்துல 51 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று புதுச்சேரியில 49 சென்டிமீட்டர் என்ற அளவுலையும் மழைப்பதிவு ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலே 10 கண்ணு என்ற பகுதியில 45 சென்டிமீட்டரும், திருக்கனூர் என்ற பகுதியில 43 சென்டிமீட்டரும், புதுச்சேரி நகர் பகுதியில 40 சென்டிமீட்டரும், திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல 37 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் நேமூர் பகுதியில 35 சென்டிமீட்டர், அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் வள்ளத்திலும் புதுச்சேரியினுடைய பாகூர்லையும் 32 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் செம்மமேடில் 31 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூரிலும் கோலியனூரிலும் 28 சென்டிமீட்டர், விழுப்புரம் நகர் பகுதியில 27 சென்டிமீட்டர், செஞ்சியில் மற்றும் அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்துடைய கேடர் பகுதியில 25 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டத்துடைய வாளத்தி, அதே போன்று சூரப்பட்டு, மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 24 சென்டிமீட்டர், கடலூர்ல 23 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டத்துடைய ஆவலூர்பேட்டையில 23 சென்டிமீட்டர், திருவண்ணாமலையில சேட்பட்டிலும் திருவண்ணாமலை நகர்பகுதியிலும் 22 சென்டிமீட்டர், அதே போன்று திருவண்ணாமலையுடைய ஜமுனா மரத்தூர் பகுதியில், அதே போன்று கடலூருடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலையும், விழுப்புரம் மாவட்டத்துடைய அனந்தபுரம் பகுதியிலையும், காஞ்சிபுரத்துடைய உத்திரமேரூரிலும் 21 சென்டிமீட்டர் என்ற அளவுல அதி கனமழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்துடைய மதுராந்தகத்திலும், திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கீழ்பெண்ணத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு நகர் பகுதி ஆகிய இடங்களிலும் 20 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக இந்த மழைப்பதிவு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் புயல் காரணமாக சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் புதுவை, விழுப்புரம் இந்த 2 மாவட்டங்களிலும் அதீத மழைப்பொழிவு பரவலாக ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்தால் அது சிவப்பு நிற எச்சரிக்கை என்று கொடுக்கப்படும் நிலையில 20 சென்டிமீட்டரிலுமே இரட்டிப்பாக மழை பெய்திருக்கிறது. 51 சென்டிமீட்டர் அளவுல மயிலம் பகுதியில மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில 49 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. இது 30 ஆண்டு கால வரலாற்றில், அதாவது புதுச்சேரியுடைய 30 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவு இரட்டிப்பாக உயர்வு பெற்றிருக்கிறதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. அதாவது 1995 இருந்து 2024 ஆண்டு வரையிலுமான இந்த காலகட்டத்தில் இந்த 30 ஆண்டுகள்ல அதிகபட்சமா மழைப்பதிவானது ஒரே நாளில் அதிகபட்ச மழை பெய்தது இந்த ஆண்டுதான் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த தரவுல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதற்கு அடுத்தபடியா 2004 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 21 சென்டிமீட்டர் புதுச்சேரியில் பெய்திருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகள்ல இதுதான், அதாவது கடந்த 2004 ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி பெய்த 21 சென்டிமீட்டர் மழை தான் கடந்த 30 ஆண்டுகள்ல புதுச்சேரியில பெய்திருந்த அதிகபட்ச மழை அளவு. ஆனால் இதை முறியடிக்கும் விதமாக நேற்று ஒரே நாளில் மட்டும் புதுச்சேரியில 49 சென்டிமீட்டர் என்ற அளவுல அதீத மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலையில பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்துல அதீத மழைப்பொழிவு பல இடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான விவரங்களையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தாங்க. மாவட்ட வரையா பார்க்கும் பொழுது நமக்கு விழுப்புரம் மாவட்டத்துல அதீத மழைப்பொழிவு பரவலாக பெய்திருக்கிறது. மிக கனமழையும் பரவலாக பெய்திருக்கிறது. மாவட்டம் முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கிறது. அந்த விவரங்களை தற்பொழுது வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க.